நான் வீடியோக்குனே போட்டிருப்பேன். எப்படி வந்து கஜினியில் அந்த ஹீரோவுக்கு வந்து அடிக்கடி விஷயம் மறந்துடுங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோவோ எடுத்து எழுதி வச்சுட்டு அதை பார்த்து அவர் ஞாபகப்படுத்தி பண்ணுவார். அதேமாதிரி தான் இந்த எல்எல்எம். இந்த எல்எல்எம்க்கு வந்து ஒரு இன்புட் கான்டெக்ஸ்ட் டோக்கன் அப்படிம்பாங்க. இன்புட் கான்டெக்ஸ்ட் டோக்கனுங்கிறது ஒரு பைப். இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் தி, வாட்டு, வென் நம்ம எதாவது டைப் பண்ணியிருப்போம்ல, அதெல்லாம் இதில் இன்புட் கான்டெக்ஸ்ட் டோக்கன். இதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. இவ்வளோ தான் இதனால் ஹோல்ட் பண்ண முடியும். அதை வச்சு இது பதில் சொல்லிட்டே இருக்கும். எப்போ இந்த லிமிட் தாண்டுதோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு உள்ளதை தூக்கிட்டு அந்த இடத்த கொடுத்துரும். இன்னும் அதிகமாச்சுன்னா இதை தூக்கிட்டு வேறு ஒன்று கொடுக்கும். ஸோ அதனால் இந்த இன்புட் கான்டெக்ஸ்ட் டோக்கனோட லென்த்து லிமிட்டை புரிஞ்சு நம்ம ஒர்க் பண்ணணும். இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டோக்கனில் தான் சொல்லுவாங்க. இன்புட் கான்டெக்ஸ்ட் டோக்கன் விண்டோ லிமிட் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து தான் இது ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் எல்எல்எம் யூஸ் பண்ணீங்க, சாட் ஜிபிடிலாம் யூஸ் பண்ணீங்க, நீங்கள் கொடுக்குற ரிசல்ட்ஸ் ஒழுங்காக வரலன்னா எப்போதுமே ஒரு புது சாட் விண்டோ ஓப்பன் பண்ணுங்க. புது சாட் விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே எரேஸ் ஆகி எம்டி ஆகிடும். எம்டி ஆகிட்டு புது விண்டோ ஓப்பன் ஆகிடும். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்சர்ஸ் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ எப்போதுமே ஒரு டாப்பிக்கோட அடுத்த டாபிக் போகிறப்ப எப்போதுமே புது சாட் விண்டோ ஓப்பன் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு லிமிட் சொன்னல, இப்போ சாட் ஜிபிடிக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பான், ஜெமினிக்கு ஒரு லிமிட் கொடுத்துருப்பான், மெட்டா லாமா 4லலாம் இன்னும் லிமிட் அதிகம். ஸோ ஜெமினிக்கு வந்து 1 மில்லியனு, ஓகே ஜெமினி. அப்புறம் லாமா 4லாம் வந்து 10 மில்லியனு. இது மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 1 மில்லியனுக்கு கொடுக்கணுன்னா எவ்வளோ கொடுக்கலாம்? டெக்ஸ்ட்டில் கொடுத்தா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம்ல. பட் இதை வந்து நீங்கள் இமேஜோ வீடியோ கொடுத்தா அதுவும் அந்த டோக்கன் லிமிட்டுக்குள்ளே தான் போகும். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு லெவலுக்கு மேலே கொடுத்தாவே சில பேர் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்னா 500,000 கொடுத்தாவே ஜெமினி வந்து ஹாலுசினேட் பண்ணுதும்பாங்க. ஹாலுசினேட்னா அது வந்து ஒரு குழப்பமான பதில்கள் கொடுத்துட்ருக்கோம். அந்த குழப்பமான பதிலையே அது கரெக்டுன்னு திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க தான். அதே தான் இங்கே 10 மில்லியனுக்கும். ஸோ இந்த இன்புட் கான்டெக்ஸ்ட் விண்டோவை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண தெரியணும். இவந்தோ லிமிட் அதிகமாக இருந்தாலும் சில டைம் இந்த தப்பெல்லாம் பண்ண தோணும். அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துட்டு அதை யூஸ் பண்ண பார்த்துக்கணும் உங்களுக்கு.